நேற்றைய தினம் அச்சிவெளியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் அகால மரணமடைந்த ஹசீந்திரன் சுவாசினி அவர்களுக்கு மைசர் நிதியத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு இது மைசர் நிதியத்தின் 5 வருட கால மணல் விநியோக சேவையில் இடம்பெற்ற ஒரு முதலாவது வாகன விபத்தாக காணப்படுகின்றது. இன்று யாழ்ப்பாண நாட்டில் பல்வேறு இடங்களில் வாகன விபத்துகள் அதிகரித்து செல்லும் நிலையில் நாம் எமது சாரதிகளை மிகவும் கட்டுப்பாடான நிலையில் வைத்திருந்தும் இந்த விபத்து ஏற்பட்டதை நினைத்து மிகவும் கவலையடைகின்றோம். இது யாருடைய தவறாக இருந்தாலும் வாகன சாரதியில் கவலைக்குறைவு இருக்குது என்பதனை நாம் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம். அது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் கூட. அவ்வாறாக இருந்தும் நேற்று வாகன விபத்தை தொடர்ந்து அப்பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதமாக ஒரு சில விசமிகளால் எமது வாகனம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இது அப்பிரதேசத்து மக்களும் அந்த உறவினர்களும் மீது கொண்ட அன்பினை இதை உடைக்கும் முகமாக ஒரு சில விசமிகள் இதனை நடாத்தி முடித்திருக்கின்றனர். நாம் இன்றும் அந்த மரண சடங்கில் நாமும் கலந்து கொண்டு பங்கெடுத்திருந்தோம். அப்பொழுது அவர்கள் மிகவும் ஒற்றுமையாக நம்மோடு பழகிய காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இபிடிபியின் கோப்பை தொகுதி பொறுப்பாளர் அவர்களும் நம்மிடம் கலந்து கொண்டு கட்சியின் நிதியில் இருந்து 50 என்ற உடனடியாக சுவாசினியின் கணவரிடம் வழங்கி இன்றைய மரணச் சடங்கினை நடாத்துவதற்கு உதவி வழங்கியுள்ளார். மேலும் எமது நிறுவனமானது 3 நாட்களுக்கு எமது வாகனங்களூடாக மணல் விநியோகிப்பதை இடைநிறுத்தியுள்ளது. இந்த துக்க தினத்தை அனுஷ்டிக்கும் மூலமாக 3 நாட்களுக்கு இடைநிறுத்தியுள்ளது. இனியும் மீண்டும் மைசர் நிதிய வாகனத்தினூடாக திங்கட்கிழமையிலிருந்து மணல் சேவை வழமையாக திரும்பும். எமது வாகன சாரதிகளை நாம் உள்வாங்கும் பொழுது அவர்களுடைய அனுபவம் திறமைகள் என்பதனை அடிப்படையாக கொண்டுதான் உள்வாங்குகிறோம். அந்த வகையில் இந்த சாரதி 52 வயதுடைய ஒரு அனுபவமான ஒரு சாரதி என்ற ரீதியில் தான் நாம் அவரை உள்வாங்கி இருந்தோம். ஆனால் அவரிருந்தும் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதற்குரிய சட்ட நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு நேற்று அந்த இடத்தை விட்டு சாரதி ஓடியதாக தெரிவித்த கருத்து ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்து. அந்த இடத்தில் சாரதியை நாங்கள் நிப்பாட்டித்தான் வைத்திருந்தோம். போலீசார் அவரை கைது செய்து சென்றார்கள். அதன்படி மேலதிகமாகவும் இடம்பெறுகிற சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றோம். இனிமேலும் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுவதனை தடுக்கும் முகமாக எமது சாரதிகளுக்கு மேலும் இறுக்கமான கட்டுப்பாடுகளை நாங்கள் விதித்து வருகின்றோம் என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.